ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொட்டியில் வளர்ந்த பாகற்காய் கொடியில் காய் எந்த அளவுக்கு காய்ச்சிருக்குங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த பாகற்காய் வந்து மிதி பாகற்காய். அதனால் காய் ரொம்ப சின்னதாக தான் வளரும், ரொம்ப பெருசாக நீட்டமாக வளராது, உருண்டையாக குட்டையாக இருக்கும் இந்த காய். மற்ற பாகற்காயோட இந்த மிதி பாகற்காயில் நிறைய பலன்கள் இருக்குது, அதாவது மெடிசினல் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. இப்போது இந்த பாகற்காய் கொடியில் காய் பறிக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்தாச்சு. இந்த தொட்டியில் 4 விதை தான் போட்டிருந்தேன், 4 கொடி தான் வளர்ந்துருந்து. அதனால் காய் கம்மியாக தான் காய்ச்சிருக்கு. அதிகமான அளவு விதை போட்டு நம்ம நிறைய கொடிகளை வளர்த்துருந்தோம்னா நமக்கு நிறைய காய்கள் கிடைக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் பாகற்காய் விதைகளை வாங்கி விதைச்சி கொடிகளை வளர்த்து காய்களை பறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த காய்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.